அது இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ இருக்குமா? மேன் ஃபேக்ட் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஜெயிக்க முடியாத சண்டை ஆரம்பிச்சு மோதக்கூடாத ஆளோட மோதி வண்டகணத்தால சண்டை போட்டு கண்டமான அனிமல்களை இந்த வீடியோல காட்டுறோம். வேண்டாத பிரச்சனைக்குள்ள வம்படியா போய் தர்மடி வாங்கின ஏகப்பட்ட விலங்குகள் உங்களுக்கு காட்ட உள்ள வெயிட்டிங்கிறதுனால வெல்கம் டு த வீடியோ. இதுதான் அவங்க சிங்கமும் சிறுத்தாய் நினைக்கிறேன். கொம்பு இருக்குங்கிறதுக்காக கொம்பனோட மோதலாமா? ஒழுங்கா ஓடி போயிரு. நீ போயா முதல்ல. அம்மாடி எத்த தட்டி சண்டைக்கு வர்றையா? நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. தும்பிக்கையை பார்த்த உடனே நம்பிக்கையை இழந்துட்டான். அந்த புலிப்பாண்டி பயங்கரமானவன் தான். ஆனா வாத்து கிட்ட வச்சிக்கிறது இல்ல. சைஸ் தெரிஞ்சு மோதலும்ல. கடுகுக்கு காரம் அதிகம்ல. இது நான் காலை கடன் போற பகுதிங்க. இடத்த அடைச்சா என்னங்க? அண்டர்ஸ்டாண்டபிள். ஹேவ் a great day. அங்க கழுத புலி சிறுத்தையை வரட்டுச்சு. அது நடக்கும். இது மானுக்கா? அது வேட்டையாடி இருக்கு, இது விரட்டி விட்டுருச்சு. மானு ஓடிச்சு. சிறுத்தை பயப்படுறது. ஐயா அதுதானே சூப்பர். நமக்கு தாட வலிமையா இருக்கலாம், பல்லு பயங்கரமா இருக்கலாம். அதுக்காக எல்லாத்தையும் ஆமையா இறங்கிடும், வாயில மாட்டிக்கும். அது கடிக்க முடியாது, ஸ்ட்ராங்கா இருக்கும். அது பாக்ஸிங் மேட்ச் மாதிரி சண்டையை கை குலுக்கி துவங்கவும். தும்கி படத்துல அந்த மாதிரி தும்பிக்கை உடையிற அளவுக்கு அடிச்சுக்கிட்டாங்க. அங்க நல்லா தான் போச்சு. என்ன பிரச்சனையோ ஏண்டா வெள்ள பண்ணி ஒன்னா இருக்குங்கிறதுக்காக பாவம் பார்க்க முடியுமா? கோழியா? கோழி மெயின் வில்லன் வெளியில போறவங்க கிட்ட நம்ம வேலையை காட்டலாமா? நமக்கு காலுதான் அடிக்கும், அவனுக்கு மாலை அடிக்கும். கழுகுக்கு மட்டும்தான் பறக்க தெரியுமா? தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ இது நாகஜாவா? அணிலு பறக்காதா? மிஸ்டர் சேவல் இருக்கும் போதே மிஸ்ஸஸ் சேவலை சீண்டுனா சேவல் பந்தையும் அடிக்கும், பருந்தையும் அடிக்கும். இது நாகஜாவா? அன்னைக்கு கதவு மூடி இருந்ததுனால தப்பிச்சது. இது பார்த்தா நினைக்கிறேன், ஏதோ ஒரு இங்க நினைக்கிறேன் நாட்டுல நடந்துச்சு, ஒரிஜினலாவே வந்திருக்கு. அங்க வந்த சிங்கங்க நம்ம பைய சீருனான்ல. பேரு ஒன்னா இருக்குன்னு போருக்கு போனா பாச நாங்களே யானதான் பாச என்ன கேட்டு அவரு ஒரிஜினல்ல. அதான் சின்ன பசங்களை செட்ல சேர்க்க கூடாது. தாத்தா நான் பார்த்தேன் என்றா கண்டு பார்த்தேன். இல்ல ஆளு வளர சாத்தானே நடமாடுற நடுவிரல்கிட்ட போய் நட்புறவு பாராட்டினா ஹாய் மாலினி புரண்டத்தான் செய்யும். அவங்க டயட்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே சிக்கன் தந்தூரி சாப்பிடுறீங்களா ப்ரோ? நீங்க சாப்பிடுறீங்களா ப்ரோ? வாங்க ப்ரோ. A few moments later. நீங்க தான் முதல்ல ராய சக்திவேல். டென்ஷனாகாதீங்க. அது வேணா வரிப்புலியா இருக்கலாம். ஐயோ வளக்குறாங்களோ? அவரு வரிகற்ற புலியில வளக்குறாரு. கரடிங்கிறதுனால வந்து காலை வைக்கலாமா? போடாங்கிட்டு கரண்ட காலோட கடிச்சு காவலுக்கு வச்ச பயப்புல சும்மா நிக்குமா? சிறுபாம்பு சிக்கும், சிலந்தி சிக்காதுல்ல. நீதான் கண்ணினாமா இப்படியே மாறிச்சு. அதுல அங்க நடுராத்திரியில நரியாளு அவன் தான் அங்க பெரிய ஆளு. அந்த ஊர்ல பூனை பறவை அடிக்காது. கேப்பிபாராவுக்கும் கடுப்பாகும்ல. இதான் அந்த முதல் கூட இருந்துச்சுல. ஆமா ஆமா வாயை மூடிட்டு கம்பெனிகளை முனிசிபாலிட்டிட்ட மாட்டி விட்டு எவ்வளவு பெருசா இருக்கு. பயந்து ஓட வேண்டியது யாரோட வேலை? உள்ள போ. அங்க ஒட்டக பயப்புள்ள என்ன தாமஞ்சேரி பார்த்ததுல ஒன்றிணைவோம்பா. கடிக்குது வருது. ஒத்துக்கல. அவன் முதுகுல குத்துறவன் தெரிஞ்சும் போய் முட்டுனா அப்பா மூஞ்சிலே இதாயிருக்கு. திங்க முடியாது. இங்க பாக்கு. அங்க ஏரிக்கு பக்கத்துல ஏரியா பிரச்சனை. உனக்கு கோம்பன்னா எனக்கு பல்லுடா.
ஐயோ குத்திர போகுது. நமக்கு 1 இருக்கு, அவனுக்கு 4 இருக்கு. ஓபன் பண்றத பார்த்தா நம்மளையே உள்ள தள்ளிடுவான் பாரு. பாவம் விட்டுட்டு போறான். பாயம்லாம் இல்ல எனக்கு. கதை இன்னும் முடியல. ஓடி போடா ஓட்ட கொம்பா. ஐயோ வந்துட்டு. மாமா. ஐயோ அது அம்மாவா? அவர் பல டைலாக நம்பிட்டாப்ல. சிங்களா தான் வரும். சிங்கம் எப்பவும் சிங்கிளா வராதுல்ல. சுத்து போட்டானுங்க. பாய் இருக்குன்னு எல்லாரையும் வம்பிழுக்கலாம். ஐயோ பாலை கடிச்சிட்டு போச்சு. எடுத்து வாங்க போது எட்டி விட்டா திரும்பிக்கும்ல. சிங்கத்தை சதுரடிக்க யானை வரணும்னு அவசியம் இல்ல. சீரின் இருக்க கீரிய போதும். பேருக்கரடியா இருந்தாலும் பிரீடு வேற இல்ல. ஆளுங்கண்ணா அது. நோ நீங்க நம்ம ஆளுங்களா? பிரீடு என்னங்க அப்படி கேட்டு போட்டேன். அங்க அது வேற கரடி போகுது. கடுப்பாயிருச்சு. சும்மா டரு டருன்னு போகலாங்க. அட பைத்தியக்கார பையல அவங்கள போய் அடிக்கிறியா? அடிச்சு வர வீரனை சேர்த்துருவாங்கடா. இவங்க ரெண்டு சடபடா எங்களை ஏடா பயமுறுத்துறீங்க? நீங்க போய் துப்பாக்கி எடுத்துட்டு வரேன். அங்க சுத்து போட்டுருச்சு ஓனாயி. ஓ எத்தனை ஓனாய் கூட்டமா வந்திருக்குங்க. ஒண்டியா நின்னுச்சு ஓனரோட நாயி. ஆள் தெரியாம எட்டி பார்த்தா சார் இஞ்சி மரப்பா இஞ்சி மரப்பா 5-10 வாங்கிக்க சார். மரப்பா இஞ்சி என்ன முறைக்காதப்பா வாங்கிக்க இஞ்சி மரப்பா. அப்போ ஒன்னு வாங்கினா 1 ஃப்ரீ டிஸ்கவுண்ட் பண்ணி தரவா? இங்க யாரோ காட்டுக்கு ராஜாவாமே அவரை காட்டுறீங்களா ப்ரோ? அவரு ஊர்ல இல்ல சார், நேத்தா வருவாரு. அப்ப நீ யாரு? ஓடி நான் இங்க பிளட் போட்டு வித்துக்கிட்டு யானைதான் பயப்படுறவங்க கிட்ட தான் புலிலாம் பாஞ்சு அடிச்சா எங்கேயாவது போய் ஓடலாம். பலரும் சொன்ன மாதிரிதான் சைஸ் மேட்டர் இல்ல. நம்ம அந்த நங்கூர் நண்டு அவ்வளவு பெரிய கப்பலே நிறுத்துது. ஆனா சில நேரங்கள்ல சார் நீங்க பால நங்கூரத்தையும் கப்பல் தான் நான் சுமக்கிறேன். அத பத்தி யோசிக்கலையே. என்ன பிரம்மாண்டமா தான் இருக்கணுமா என்ன? தப்பா புரிஞ்சுக்கிட்ட ப்ரோ. என்ன பார்த்து எப்படி அப்படி பேசலாம் நீங்க? மதுரைங்கிறத தமிழ்ல சொல்லிட்டேன். வெயிட் என்ன போடுறீங்க? சின்ன பிரச்சனை. அட்டாக் அவன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏதோ குழந்தை குட்டி வச்சுக்கோண்டா. கூடிட்டானுங்க. பேபியோட திரியற மம்மி கேர்ஃபுல்லா இருக்கணும்ல. ஐயோ குட்டி தூக்கம் பக்கத்துல வந்திருக்கும். போனாலே புடிச்சு துவச்சு விட்டுரும்ல. சண்டை தெரிஞ்சவன் சைலண்டா தான் இருப்பான். மாஸ்டா கடிச்சிருங்க. அமைதியா இருக்கு. சவுண்ட் கொடுத்தவன் சைலண்ட் ஆயிட்டான். டீல் பேச தான் வந்திருக்கா அப்படி. ப்ரோ இந்த தேன் 1 கிலோ எவ்வளவு? போச்சு. கும்மிட்டானுங்க. இந்த வீடியோதோடய முடியுது. வீடியோல நீங்க பார்த்த விலங்குகள் மாதிரியே நீங்க வம்பிழுத்து கண்டமான சம்பவங்கள் இருந்தா அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. படித்து அறிய ஆவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விடுங்க. சேனலே பிடிச்சிருக்கா அதுல போடுங்க. வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன கிட்டத்தட்ட மேக்னம் ஃபேமிலி பார்த்த ஒரு ஃபீல் வந்துருச்சு. அங்க ஃபுல்லா அந்த காமெடியா பண்ணி இங்கேயும் அதே மாதிரி பார்க்கும்போது அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம என்ன புலிகிட்ட சிங்கத்தை கடி வாங்கியிருப்போம், நம்ம நாய்கிட்ட கடி வாங்கியிருப்போம், கோழி கிட்ட கொத்து வாங்கியிருப்போம், வேற ஒண்ணும் இல்ல. நான் கிளி கிட்ட எல்லாம் கடி கிளி வாங்கியிருக்கேன். ஆமா ஒரு தடவை என்னையும் கையிலே 2-3 வாட்டி. கிளி, அணில், அதுக்கப்புறம் ஒரு மரகொத்தி பறவைன்னு நினைக்கிறேன். அது எல்லாம் இந்த வெளியில இது அண்டால தண்ணி வச்சிருப்பாங்களா குடிக்க வந்து அது உள்ள விழுந்துரும். சரி நம்ம ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்னு பண்ணி கடி வாங்கினது. அதுலயே ஒரு 3 வாட்டி ஓனானே கடிச்சிருக்கு. அதையும் ஹெல்ப் பண்றேன்னா அது என்னதான் கடிக்குது. ஹெல்ப் பண்ணாது தெரியாது இல்ல, ஏதோ நம்மள பிடிக்க வராங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்